முக்கிய செய்தி: மது குடிக்க உரிமம் இல்லாதவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என சீர்மரபினர் நலச்சங்கம் தொடர்ந்த வழக்கில் 6 மாத காலத்திற்குள் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மது குடிக்க உரிமம் இல்லாதவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என சீர்மரபினர் நலச்சங்கம் தொடர்ந்த வழக்கில் 6 மாத காலத்திற்குள் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சீர்மரபினர் நலச்சங்க கோரிக்கை மனுவை 6 வார காலத்திற்குள் பரிசீலித்து முடிவெடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சீர்மரபினர் நலச்சங்க கோரிக்கை மனுவை 6 வார காலத்திற்குள் பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சீர்மரபினர் நலச்சங்க கோரிக்கை மனுவை 6 வார காலத்திற்குள் பரிசீலித்து முடிவெடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் இதுகுறித்த கருத்துக்களை பகிர்வதற்காக நம்முடன் சீர்மரபினர் நலச்சங்க வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் கௌதமன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தமிழக அரசு 6 வார காலத்திற்குள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? சார் வணக்கம் சார். நான் சீர்மரபினர் சங்கத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் கௌதமன். மதுவிலக்கு சட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1937 அப்படின்ற சட்டம் இன்றளவும் நிலுவையில் இருக்கு. இந்த சட்டம் 1971 முதல் 74 வரை தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பின்பு மீண்டும் அமலுக்கு வந்தது. இந்த சட்டத்தின்படிதான் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு தமிழகத்துல மது விற்பனை மொத்த வியாபாரம் செய்வதற்கும் சில்லறை வியாபாரம் செய்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தின்படி என்னன்னா, மருத்துவம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப காரணங்களுக்காக மட்டும் ட்ரக்ஸ் மற்றும் இன்டாக்சிகேஷன் லிக்கர்ஸ் சொல்லக்கூடிய போதைப் பொருள் மற்றும் இந்த மாதிரி மதுபானங்களை உற்பத்தி செய்ய, விற்பனை செய்ய மற்றும் உபயோகிக்க விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த விதிவிலக்கு முறையான அனுமதி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலை டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மது விற்பனை செய்வதற்கு மட்டும்தான் லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்கே தவிர லைசன்ஸ் கௌதமன் இணைப்பில் சிறிய தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சீர்மரபினர் நலச்சங்க கோரிக்கை மனுவை 6 வார காலத்திற்குள் பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கௌதமன் மீண்டும் இணைக்கிறார். சார் தொடரலாம். தொடர்ந்து உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சார். சார் வணக்கம் சார். தமிழகத்துல மதுவிலக்கு சட்டம் என்று சொல்லக்கூடிய த ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1937 இன்னமும் அமல்ல இருக்கு. இந்த சட்டத்தின்படி மதுவை உற்பத்தி செய்ய, விற்பனை செய்ய, உபயோகிப்பதற்கு முறையான அனுமதி அவசியம். மேற்படி அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். அந்த லைசன்ஸும் கூட விதிவிலக்கா மருத்துவம், அறிவியல் மற்றும் தொழிற்சாலை பயன்பாடுகளுக்காக மட்டும்தான் இந்த சட்டத்தின்படி கிடைக்கப்பெற முடியும். அந்த சட்டத்தின்படி தான் தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுவை மொத்த விற்பனை செய்வதற்கும் சில்லறை விற்பனை செய்வதற்கும் உரிமம் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த உரிமத்தை பயன்படுத்தி உபயோகிக்க உரிமம் இல்லாத நபர்களுக்கு டாஸ்மாக் நிறுவனம் தாராளமாக மது விற்பனை செய்கிறது. இதனால சமுதாயத்துல குடிப்பழக்கத்தினால பெரிய பாதிப்புகள் ஏற்படுகிறது. இதனை ஆய்வு மூலமா தெரிஞ்சு கொண்ட எங்களுடைய சங்கம் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமா நாங்க மனு செஞ்சிருந்தோம். எங்களுடைய மனுவின் மீது எந்த நடவடிக்கை இல்லை. அதனால நாங்க மாண்புமிகு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சிருந்தோம். அந்த மனுவின்படி எங்களுடைய கோரிக்கை மனுவை 6 வாரத்துல பரிசீலனை செய்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று இன்னைக்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. அரசு இதை கவனத்தில் எடுத்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் மது கேடு என்று சொல்லி மது விற்பனையை தாராளமா செய்யக்கூடாது, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு மது விற்பனை செய்யணும் அப்படின்றத எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.
உரிமம் இல்லாதவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என சீர்மரபினர் சங்கம் சார்பில் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு 6 வாரத்திற்குள் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். உரிமம் இல்லாதவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என சீர்மரபினர் சங்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணையில் தமிழக அரசு 6 வாரத்திற்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.